எஸ் சார். சொல்லுங்கள் ஆபிரகாம் பிரதர். இயேசுவுக்கு நாமம் வந்து நிறையா இருக்குது. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் யெகோவா அது இயேசுவோட நாமம் கிடையாது, பழைய ஏற்பாட்டு தேவனுடைய இல்லை நாமம். யெகோவா ரஃபா யெகோவா நிறைய நாமம் அது தேவனுடைய கடவுளுடைய நாமம். அது இயேசுடைய நாமம் இல்லை, தேவனுடைய நாமம். இயேசுவின் நாமத்தில் தான் நம்ம வாங்கணுங்கிறதுக்கு ஆப்ட் ரீசன் அப்படிங்கிறது. நம்ம எத்தனையோ நாமம் கடவுளுடைய பேர் இருக்கு இல்லையா? தேவனுடைய கடவுள் இயேசுடைய தேவனுடைய நாமம், தேவனுடைய நாமம் கரெக்ட். ஆனால் இயேசுடைய நாமத்தில் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது புதிய ஏற்பாட்டில் இருக்குது, உண்மைதான். பட் என்ன, வாட் இஸ் த ரீசன் பிகைண்ட் அந்த ஏன் அந்த நாமத்தில் தான் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். ஆல்ரைட் ஆல்ரைட். இப்போ இவர் வந்து ஃபண்டமெண்டலாக ஒரு கேள்வி கேட்குறாரு. இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. முதல்ல அவர் கேட்ட அதே இது தான் இங்கே நான் கொடுக்குறேன். என்ன கொடுத்தாரு? அவர் ஒரு கேள்வி கேட்டார் இவர்கிட்ட. இவர் தான் இயேசுங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். ஆனால் இவருக்கு டமார்னு ஒரு பதிலை கொடுத்துட்டார். யார் அந்த கேள்வி கேட்டார்? நீங்கள் தானே கேட்டீங்க. யார் கேட்டா? இவர் கேட்டார், பதில் கேட்டார். இங்கே தான் இயேசு அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் கேட்குறாரு, ஏன் இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் இவ்வளோ பவர் இருக்குன்னு சொல்லியிருக்காருங்க, லாஜிக் ஏன்னு கேட்குறாரு. இதுக்கு என்ன பதில் கொடுப்போம்? நீங்கள் தான் பதில் சொல்லணும் பிரதர். இப்போ நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ வசனம் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அவருடைய நாமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது. இயேசுவின் நாமத்தில் மட்டும்தான் இருக்குது. ஆமாம். இப்போ உங்களுக்கு சரி, நீங்கள் வந்து ஓரளவு அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு வேணால் டக்குன்னு அந்த வசனங்களை எடுத்து கொடுக்குறேன். ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. இயேசுவின் நாமம் அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை. ஆமாம், இயேசுவின் நாமம் அதுதான் ஃபண்டமெண்டல். எந்த நாமத்திலையும் வந்து ஆமாம். நான் இப்போ அதிகாரமாக நான் எல்லார்கிட்டையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, பிரதர் நம்ம டிவேட் ஆக வேண்டாம். ஓகே. இப்போ இயேசுவின் நாமத்தில் மாத்திரம், அந்த நாமம் ஒரே நாமம் தான் தரப்பட்டிருக்கு. ஓகே. ஏன்னு நீங்கள் கேட்குறீங்க, ஏன்னு கேட்குறீங்க. ஆல்ரைட், நீங்கள் சொல்லிட்டீங்க இயேசுவுக்கு பல நாமம் இருக்குது. எது யெகோவா, நான் சொல்லிட்டேன், கரெக்ட் பண்ணேன். இயேசுவோட நாமம் கிடையாது, அது தேவனுடைய நாமம். ஓகே. ஆமாம். இவர் எடுத்து ஆரம்பிக்கும் போது சொன்னார் இயேசுவின் நாமத்தில் தான் எல்லா வல்லன்னு ஆரம்பித்தார். ஆனால் ரிலேட்டட் உங்கள் கேள்வி, ரிலேட்டட் கேள்வி ரைட்டாக தப்புன்னெலாம் நம்ம சொல்ல மாட்டோம். கேள்வி தான், கேள்வி தான். அது ரைட்டு தப்புலாம் நம்ம பண்ண மாட்டோம். இப்போ அதுக்கு பதில் கொடுக்கணும். இவர் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கொடுப்போம். ஏன் இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு? இவர் ஃபஸ்ட்டு சொன்னார் இயேசுவின் நாமம் ஃபஸ்ட் அக்கறானது மத்தேயு 1:21, இயேசு என்று அவருக்கு பேரிடுவாயாக. ஓகே. இப்போ இதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு முன்னால் பரலோக தேவனுக்கு ஒரே ஒரு நாமம் தான் இப்போ இருக்குது. பிதாவுக்கு, குமாரனுக்கு, பரிசுத்தாவிக்கு 3 பேருக்கும் ஒரே நாமம். நீங்கள் கொஞ்ச நாள் மிஸ்ஸிங்காக இருந்து இப்போ வந்திருக்கீங்க. ஃபஸ்ட் இந்த வசனத்தை கேட்டுக்கோங்க. ஓகே. ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த சத்தியம் தெரியணும். அதாவது பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் இவங்க 3 பேருக்கும் ஒரே நாமம். ஓகே. எடுத்துக்குவோம். யோவான், ஜான் 5:43, ஜான் 5:43 சொல்கிறாரு. இதில் நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதில் என்ன சொல்லிட்டாரு? ஐ ஹவ் கம் இன் மை ஃபாதர்ஸ் நேம். அதில் ஏசப்பா சொல்லிட்டாரு என் நாமந்தான் பிதாவுடைய நாமம் அப்படின்னு இருக்கார். ஸோ பிதாவுடைய நாமம் என்றால் இயேசுன்னு சொல்லி யோவான் 5:43 சொல்லியிருக்காரு. இப்போ இயேசுடைய நாமம் நம்ம ஏற்கனவே சொன்னதான். மத்தேயு 1:21, லூக்காலையும் 1 இருக்குது. இயேசு என்று அவருக்கு பேரிடுவாங்க. இங்கே வந்து யோசேப்பிட்ட வந்து தேவதூதன் சொல்கிறான். அதே இதில் லூக்கா 1 மரியாள்கிட்ட வந்து யார் சொல்கிறா? தேவதூதன் கேப்ரியல் சொல்கிறான். இங்கே அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பேரிடுவாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசு என்று பேரிடுவாங்க. குமாரனுக்கு பேர் இயேசு. இப்போ யோவான் 14:26 பரிசுத்தாவிக்கு பேரும் இயேசு. ஸோ கன்ஃபியூஷனே இருக்கக்கூடாது. யோவான் 14:26 ஏசப்பா சொல்கிறாரு
என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது பிரதர் ஆபிரகாம் முருகேசன், என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே அப்படின்னா பரிசுத்த ஆவிக்கு பேர் என்ன? இயேசு. பரிசுத்த ஆவிக்கு பேர் இயேசு. என் நாமத்தினாலே, ஆமாம், பரிசுத்த ஆவிக்கு பேர் இயேசு. அப்படின்னா பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேருக்கு என்ன பேர்? இயேசு, ஒரே பேர். அது இதை பற்றி கிளியர் ஆயிட்டா? அப்போ இயேசுவேன்னு கூப்பிட்டா நம்ம யாரை கூப்பிடுறோம்? பிதாவையும் கூப்பிடுறோம், இயேசுவையும் கூப்பிடுறோம், பரிசுத்தாவையும் கூப்பிடுறோம். இவங்க 3 பேரும் ஒருவர் தான். பிதா, ஆமாம். என்ன கண் என்ன 15:10 என்ன போடுறீங்க? 15:10 என்ன கேட்குறீங்க? இல்லை அது வேண்டாம், இவ்வளோ போதும். இங்கே நாமம் இந்த 3 வசனத்தில் தெளிவாக இருக்குது. இயேசுவுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவியனருக்கு ஒரே நாமம். ஓகே, இப்போ கிளியர் ஆகிட்டு. ஆமாம். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இயேசுங்கிற நாமந்தான் ப்ரொஜெக்ட் ஆகிருக்கு. நீங்கள் ஃபண்டமெண்டலாக எடுத்திங்கன்னா யோவான் 1:12, இப்போது ஜான் 1:12. இப்போ நீங்கள் இந்த பிரதர் சொன்னது ரொம்ப பைபிளிக்கலி கரெக்டாக இருந்தது. பாபுங்கிறவரை பார்க்கும்போது நான் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையாக இருக்கேன்னு, அது ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். அவர் அறியாமல் சொன்னார்லாம் சொல்ல மாட்டோம். அந்த ஆவி, தேவனுடைய ஆவி இருந்தால் தான் சொல்ல முடியும். அதாவது இயேசுவின் நாமத்தில் நான் நம்பிக்கையாக இருக்கேன்னு சொல்கிறது தேவனுடைய ஆவி இருந்தால் மட்டும் தான் சொல்ல முடியும். அது இல்லைன்னு சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டான். அது இல்லைன்னு சொல்ல மாட்டான், யாரும் சொல்ல மாட்டாங்க. அவர் அப்போ நம்ம உடனே கண்டுபிடிக்கிறோம் அவருக்கு டெலிவரன்ஸ் ஆகும். ஏன்னா அந்த டேர்ம், அந்த வேர்ட் நான் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், வேறு அதெல்லாம் சொல்லலை, நான் இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்னா அப்போது இவர் ஒரு லெவலில் இருக்கிறார். இவர் நம்ம ரொம்பலாம் சொல்ல வேண்டாம், விடுதலை ஆகிடும், அவ்வளோதான். ஏன்னா அதுதான் பவர்ஃபுல், த மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். ஆவிக்குரிய முறையில் தட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல். நான் இயேசு மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன், இது நார்மல் ஸ்டேட்மெண்ட். நான் இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கையாரன்னு ஒருத்தர் ஆள் சொல்கிறாருன்னா உடனே நம்ம டக்குன்னு அலர்ட் ஆகிறோம். இவர் ரொம்ப டெக்னிக்கல் வேர்டை யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா அதுதான் வசனம், அதுதான் ஆவி, தேவனுடைய ஆவி. இப்போ சொல்கிறார் அவருடைய நாமத்தின் மேல். இப்போ பார்த்தீங்கன்னா யோவான் 1:12, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவங்க தான் அவரை ஏற்றுக்கொள்வாங்க. இயேசு மேல் அல்ல, இயேசுவின் நாமத்தின் மேல். வெரி பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் அது. இயேசுவின் நாமத்தின் மேலே விசுவாசமாக இருக்கிறது. அதான் அவர் சொல்லும்போது டக்குன்னு அலர்ட்டா, ஆஹா நான் இயேசுவின் நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேன்னர். நான் இது வரைக்கும் அப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்கல, அப்படி ஸ்டேட்மெண்ட் கேட்கல. இப்போ சொன்னதில்லை, இப்படி சொன்னதில்லை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசுவின் நாமத்தின் மேலே, இயேசுவின் நாமத்தின் மேலே. இதான் ஒரு சின்ன இது நான் ரேண்டமாவே நான் எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். பொதுவாகவே நம்ம இந்து மக்களுக்கு எல்லாருக்குமே சொல்றேன். எனக்கு என்ன, நம்ம நிறைய பேர் என்ன நீ என் ஃப்ரெண்டு கூட நீ கிறிஸ்டியன் ஆயிட்டல்ல, நான் இன்ன வரைக்கும் நான் இந்துவாக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நீ எல்லாம் பேரெல்லாம் மாற்றிட்டாமே அப்படின்னு கிண்டலெல்லாம் அனுப்புவாங்க. நான் அவங்களுக்கு நான் ஒரு மாதிரி வித்தியாசமாக கேட்பேன். நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னு உனக்கு யார் சொன்னாங்க அப்படின்னு. இப்போ நான் இயேசுவை கும்பிட்டா நான் கிறிஸ்டியன் ஆயிட்டேன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியுமா இயேசு யாருன்னு உனக்கு தெரியுமா? ஃபஸ்ட்டு இயேசுன்னு யாருன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள இது பண்ணுவேன். அப்புறம் ஒரே ஒரு கேள்வி கேட்பேன். இது வரையும் இந்த உலகத்தில் இயேசுவோட நாமத்தை தவிர ஒருத்தரோட நோய் குணமாயிருக்குன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணேன். ஒரு பேய் இயேசுவோட நாமத்தை தவிர ஒருத்தரோட பேய் ஓடி இருக்குது. நான் சோட்டானிக்கிற பகவதி அம்மனுக்குலேருந்து நாங்கள் போகாத கோயிலே கிடையாது. அங்கெல்லாம் போனோன்னா 80 வயசு கிளவியெல்லாம் தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அந்த சுற்றுற மாதிரி சுற்றுறதுலாம் யாராலையும் சுற்ற முடியாது. இப்படி சுற்றும் தலை 80 வயசு கிளவி. அது ஒன்றுமே ஆகாது. ஆனால் அந்த பேயாகவே இருக்கும். அந்த பேயாகவே இருக்கும். அது ஓடினதே கிடையாது.
ஆனால் இயேசுவோட நாமத்தில் மட்டும்தான் பேய் ஓடி இருக்குது. இயேசுவோட நாமத்தில் மட்டும்தான் நோய் குணமாயிருக்கு நான் பார்த்த வரைக்கும். ஓகே, அது நம்ம எந்த இந்துஸ் யார்கிட்ட இதை நான் அப்படி சொல்கிறேனே அது கரெக்டானு கேட்குறேன். அதெல்லாம் கரெக்ட். இப்போ கரெக்ட் தான். இப்போ நம்ம ஃபர்தராக பார்ப்போம் வசனம். இங்கே வந்து இப்போ அவர் கேட்டிருக்க கேள்வி ரொம்ப கடுமையான கேள்வி. அவர் கேட்டிருக்கிற கேள்வி கொஞ்சம் கடுமையான கேள்வி. அவர் கேட்குறாரு, ஏன் இயேசுவின் நாமத்தில் மாத்திரம் அத்தனை வல்லமையும் தரப்பட்டிருக்கு, ரைட்? ஏன் அந்த நாமத்தை மட்டும் நம்ம மகிமைப்படுத்தணும்? அவர் நான் அது கேட்கல, ஏன் மகிமைப்படுத்துன்னு கேட்கல, ஏன் பைபிளில் அந்த நாமத்துக்கு மட்டும் பவர் கொடுக்கப்பட்டிருக்கு? இதான் உங்கள் கேள்வி, ரைட்? நார்மலாக இது ஏசப்பட்டே கேட்டுக்கோங்கன்னு சொல்லலாம். ஆனால் எப்பவும் அப்படி தான் சொல்லுவேண்ணா. இன்றைக்கி நான் வேறு மாதிரி இருக்குண்ணா, சரி ஏதோ ஒரு நல்ல மூடில் இருக்கிறேன்னு வைங்க. சரிங்க. இப்போ இவரை இப்போ பாருங்கள், மத்தேயு 12:21. நான் கொஞ்சம் வசனங்களை நிறைய இருக்குது இந்த நாமத்தை அந்த உங்களை கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மத்தேயு 12:21 தீர்க்க தரிசனம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னன்னா, இதில் அந்த வசனத்தை ஃபுல்லாகவே பார்க்கலாம். இதுதான் இயேசுவை பற்றிய வசனம், தீர்க்க தரிசனம். ஓகே, இப்போது 12:17 ஏசாயா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவன் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்டே என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார். வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அவருடைய நாமத்தின் மேல். அப்போ இங்கே நீங்கள் பாருங்கள், இதான் தீர்க்க தரிசனம். இது வந்து ஏசாயா 42. நான் உங்களுக்கு அதை அந்த இதையும் எடுத்து தந்துருந்தேன். ஏசாயா எங்கே சொன்னான் அதையும் நான் எடுத்தார். ஏசாயா 42:1. ஏசாயா 42:1. 1, 2, 3. ஸோ அவருடைய நாமத்தின் மேல் இப்போ இவரோட சொன்னது, நான் இயேசுவின் நாமத்தில் விசுவாசிக்கிறேன், அப்படியே கன்ஃபர்மேஷன். பழைய ஏற்பாட்டில் இது அதை தாங்க இந்த தீர்க்க தரிசனம். ஏசாயா 42:1, 2, 3 சொன்ன தீர்க்க தரிசனம். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள். இந்த நாமம் தான் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவலி த நேம், இந்த நேம் இயேசுங்கிற நாமம் அண்ட சராசரத்துலேயும் அதிர வைக்குது. இப்போ இந்த சைடு கேள்விக்கெல்லாம் இடம் கிடையாது, மெயின் கேள்விக்கு மட்டும்தான் பதில். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாக இருப்பார்கள் என்பதே. அது இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே அதனால தான் உட்காந்துருக்கோம். இப்போ நானும் நீங்களும் இயேசு மேலே, இயேசுங்கிற நாமத்தின் மேலே நம்பிக்கையாக இருந்து இங்கே உட்காந்துருக்கோம். அவரை பின்பற்றுறோம். அந்த நாமத்தை விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாம் அவுட்டு. இன்னைக்கு கட்டட சபைக்காரங்க எதை விட்டுருக்காங்க? இயேசுவின் நாமத்தை விட்டுட்டாங்க. கஷ்டப்படுறாங்க இயேசு நாமத்தை சொல்கிறதுக்கு. தேவன் தேவன் கர்த்தர் அப்படிங்கிறாங்க, ஆண்டவருங்கிறாங்க, கடவுளுங்கிறாங்க. ஒரே ஒரு நாமம் வரமாட்டேக்கு. நீங்கள் தான் சொல்லிக்கிட்டீங்களே, பழைய இயேசுவுக்கு, இந்த பழைய ஏற்பாட்டில் இயேசுவுக்கு நாமம் நிறைய இருக்குது. எகவா ரிஷி, எகவா நிசி, எகவா ராப்பா. அது இயேசுவோட நாமம் கிடையாது, பழைய ஏற்பாட்டு தேவனுடைய நாமங்கள். அந்த நாமத்தை இன்றைக்கி நம்ம உச்சரித்தோன்னா அந்த கிறிஸ்து ஆவின்னு அர்த்தம். அப்போது நீங்கள் கிளியராக அவர் கொடுத்துருக்காரு, அந்த நாமத்தை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. இப்போ பேய் என்ன பண்ணிச்சுன்னா அதுவும் அதை கன்ஃபார்ம் பண்ணிச்சு. அது வந்து இயேசுவை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லலை. அவங்களுக்கு நான் இங்கே அங்கேயும் அப்படியே அந்த வாசனை நாமத்தோட இம்பார்ட்டன்ஸை பற்றி சொல்கிறேன். அதுபோல் நீங்கள் முடிவெடுங்க. ஓகே, ஆமாம். அப்போஸ்தலர் 5:40. அப்போஸ்தலர் 5:40க்கு முன்னால் அப்போஸ்தலர் 4:17. அப்போஸ்தலர் 4:17, 18 படிப்போம். அப்போஸ்தலர் 4. இப்போ பேய் வந்து சொல்லுது, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து சொல்லக்கூடாது அப்படிங்குது. ஓகே, பாருங்கள் இப்போது வருதுங்க.
ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்து சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது அவர்களை அழைத்து, யார்? அப்போஸ்தலர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். ஓகே, இப்போ நீங்கள் கேள்வி கேட்கும்போது ஏன் அந்த நாமத்துக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது நீங்கள் இங்கே பிசாசு சொல்லியிருக்கு, எப்போ அதில் தான்ப்பா பவர் இருக்குது அப்படிங்குது. பவர் யார் கொடுத்துருக்கா? பரலோக தேவன் கொடுத்துருக்காரு. பரலோக தேவன் கொடுத்துருக்காரு. அதை பேய் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. நீங்கள் பேய் ஓட்டலாம், வியாதி குணப்படுத்தலாம், ஆனால் என்ன பண்ணக்கூடாது? இயேசுங்கிற நாமத்தை பற்றி மட்டும் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது, எச்சரிக்கை. ஆமாம், இப்போது இது ஒன்று நினச்சா அடுத்தது. ஆமாம், அப்போஸ்தலர் 5:28, 29. அப்போஸ்தலர் 5:28, 29. 5:28, 29. ஆமாம், சொல்கிறாங்க, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? எப்படியா? நீங்கள் வந்து ஓமையை பிரசங்கம் பண்ணாதீங்க நாங்கள் சொல்லலை. மத்தேயு 5:6-7 பிரசங்கம் பண்ணாதீங்க நாங்கள் சொல்லலை. பண்ணுங்க, ஆனால் ஒன்று சொல்லக்கூடாது. ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாக கட்டளையிடலையா? அப்படின்னா நம்ம எதை போதகம் பண்ணணும்? மொத்தம் சுவிசேஷம் என்றாலே = இயேசுவின் நாமம். இவ்வளவுதான். மொத்தம் புதிய ஏற்பாடு என்றால் இயேசுவின் நாமம். முடிஞ்சு போச்சு. ஒன் வேர்ட் ஆன்சர், ஒன் வேர்ட் ஆன்சர், ஒன் வேர்ட் என்ட்ரி டு ஹெவன். இயேசுவின் நாமம், இயேசு. ஒன் வேர்ட், இயேசு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. துவக்கமும் இயேசு, முடிவும் இயேசு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சுவிசேஷம் முடிஞ்சு போச்சு. இவ்வளோதான். எவ்வளோ சிம்பிளாக்கிட்டார். நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்மளுடைய என்டையர் டாஸ்க்கு பிரசங்கம் பண்ணுறது, எல்லா வேலை பண்ணுறது, எல்லாத்தையும் ப்ரேயர் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். கடைசியில் எல்லாத்தையும் ஒரே ஒரு வார்த்தையில் ஒரு நேமில் அடைச்சிட்டார். இயேசுங்கிற நாமத்தில் அடைச்சிட்டார். முடிஞ்சு போச்சு. எவ்வளோ ஈஸி பாருங்கள், எவ்வளோ சிம்பிள். நீங்கள் இது வந்து நான் வசனம் இருக்குது, எக்கச்சக்கம் இருக்குது. உங்களுக்கு இந்த முதல் வசனங்களை எரிகுண்டு மாதிரி போட்டு விட்டுருக்காரு. எரிகுண்டு மாதிரி போடுறாரு. இது பாருங்கள் எப்படி, இது பாருங்கள். இதை நீங்கள் நிதானமாக படிக்கும்போது, ஸ்லோவாக படிக்கும்போது நமக்கு எப்படி வருது பாருங்கள். எவ்வளோ அவங்க பாருங்கள். நீங்கள் 4வது அதிகாரத்தில் அவன் சொல்லியிருக்கான். இப்போ 5வது அதிகாரத்தை, நீங்கள் அந்த நாமத்தை குறித்து போதகம் பண்ணக்கூடாதென்று நாங்கள் உங்களுக்கு உறுதியாய் கட்டளையிடவில்லையா? அப்படி இருந்தும் இதோ எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்று சொன்னான். இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னால் இவங்க தான் என்ன சொன்னாங்க? மத்தேயு 27:25. இதே ஆளுங்க ஆஹா, இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக. மத்தேயு 27:25. பாருங்கள், எவ்வளோ டேஞ்சரஸ் ஸ்டேட்மெண்ட். இது உங்களுக்கு தெரியணும். ஆமாம், மத்தேயு 27:25. இந்த சாபம் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் மேலே இருக்குது சொல்கிறாங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அதுக்கு முந்தின வசனத்தில் அவன் சொல்கிறான், ஏப்பா இந்த நீதிமானியுடைய இரத்தப்பழிக்கு நான் வந்து பொறுப்பு இல்லைப்பா. அவன் சொல்கிறான், தண்ணீரை அள்ளி கழுவி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இந்த நீதிமானியுடைய இரத்தப்பழிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்றான். இப்போது பரிசேயர் சதுசேயர் எல்லாரோட சேர்த்து ஜனங்கள் சொல்கிறாங்க. அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இன்க்ளூடிங் பரிசேயர் சதுசேயர் இவன் தான் கேட்குறான், அவன் இரத்தப்பழியை எங்கள் மேலே போடுறேங்க, இவன் தான் அவளை ஏவிட்டான், ஜனங்களை ஏவி விட்டவன், இவன் தான் இப்படி சொல்ல வச்சவன், இவனுடைய இரத்தப்பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். இப்போ இதே ஆளுங்க சொல்கிறாங்க, அவன் இரத்தப்பழியை எங்கள் மேலே நீ போடுறிய அப்படி எங்கள் மேல் சுமத்த வேண்டும். அங்கே பாருங்கள் கணக்கு. அவன் எருசலேமே உங்கள் போதகத்தினாலே நிரப்பி அந்த மனுஷனுடைய இரத்தப்பழியை எங்கள் மேல் சுமத்த வேண்டும் என்று சொன்னார்கள். ட்விஸ்ட்டு, இவங்க பண்ணுற ட்விஸ்ட்டு, வேர்ட் ட்விஸ்ட்டு.
பண்ணுறதை பண்ணிட்டு கொலையும் பண்ணிட்டு இரத்தப்பழி ஏற்றுக்கிட்டு இப்போ இயேசுங்கிற நாமத்தை நீங்கள் சொல்கிறனால அந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வரும். இப்போ புரியுதா ஏமாத்து? இரத்தப்பழிங்கிறது இன்னும் உங்களுக்கு தெரியணும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கற்றுக்கோங்க. ஜெனசிஸ் 9:5-6 இது அவங்களுக்கு தெரியும், நமக்கும் தெரியும். அவர் சொல்கிறார் இரத்தப்பழி எப்படின்னா அது போகாது. இன்றைக்கும் அது உண்டு. உங்களுக்கு உயிராக இருக்கிற உங்கள் இரத்தத்திற்காக பழி வாங்குவேன். சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். இதான் இரத்தப்பழி. மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய இரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. ஏன் ஹிட்லர் அத்தனை பேரை இஸ்ரவேலர் கொன்னான்? இஸ்ரவேலர் 60 லட்சம் பேரை ஹிட்லர் கொன்னான். போப்பாண்டவர் எத்தனையோ கோடி லட்சம் யூதர்களை கொன்னார். வரிசையாக அது ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக யூதர்கள் கொலை செய்யப்பட்டதான் ஹிஸ்ட்ரி. இதுதான் இரத்தப்பழி. பரலோக தேவகுமாரனை கொலை பண்ணியிருக்காங்க, இரத்தப்பழி ஏற்றிருக்காங்க. இப்போது ஆனால் அவங்க சொல்கிறது நீ அந்த நாமத்தை சொல்கிறனால இந்த இரத்தப்பழி எங்கள் மேலே வருது, அது பொய். ஆனால் இது சைட் லைட் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு சைட் லைட் இன்றைக்கி இஸ்ரவேலருடைய நிலை ஏன் இருக்குது அதுவும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம மறுபடியும் வருவோம். இங்கே அப்போஸ்தலர் இது பார்த்தீங்க 25 எத்தனை பார்த்தீங்க? 28 பார்த்தீங்க 28. இப்போ 5:40 பார்ப்போம். ஓகே, 5:40-41 அப்போஸ்தலர் 5:40-41 40-41 அப்போஸ்தலர் 5:40-41. அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். என்ன சொல்லியிருக்காங்க? சுவிசேஷம் சொல்லக்கூடாது, வியாதியை குணப்படுத்தக்கூடாது, எதுவும் கிடையாது. ஆமாம், பழைய ஏற்பாட்டை போதிக்கக்கூடாது, நியாயப்பிரமாணத்தை போதிக்கக்கூடாது, தசமபாவம் வாங்கக்கூடாது, காணிக்கை வாங்கக்கூடாது, எதுவும் கிடையாது. இயேசுவின் நாமத்தை குறித்து போதிக்கக்கூடாதுன்னு அடித்து அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க ரியாக்ஷன் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க? தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார். அவன் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ அதை செஞ்சாங்க. ஓகே, இது ஆரம்ப காலம். இப்போ பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படுறான். பவுல் அப்போஸ்தலன் ரட்சிக்கப்படுறான்னொன்னே சொல்கிறார், அனனியாட்ட சொல்கிறார், அவன் என் நாமத்துக்காக எவ்வளவு பாடுபட போகிறான் அப்படிங்கிறார். ஆமாம், எவ்வளோ பாடுபட போகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு காண்பிப்பேன். யாருக்காக பாடுபடுறோம்? கிறிஸ்டியானிட்டிக்காக இல்லை, சர்ச்சுக்காக இல்லை. யாருக்காக பாடுபடுறோம்? இயேசுங்கிற நாமத்துக்காக மட்டும்தான் பாடு, வேற இருக்காது. அதற்கு கர்த்தர் அனனியாட்ட சொல்கிறாரு, அதற்கு கர்த்தர் நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். அப்படின்னா பவுலோட அழைப்பு என்னது? என்ன சாமி, இதை பாருங்க, இதை படிங்க. என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான். யாருக்காக அறிவிக்க? புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை. அப்படின்னா பவுல் என்ன ஊழியம் பண்ணியிருக்கான்? அதில் அவ்வளவும் இயேசுங்கிற நாமத்தை அறிவிச்சிருக்கான். போங்க, அப்படித்தான். அப்போ நீங்களும் நானும் அறிவிக்கிறது என்ன அறிவிக்கணும்? அவன் போய் இயேசுவன் நாமத்தில் போபிசாசு அப்படின்னா இயேசுவன் நாமத்தை அறிவிக்கிறோம். இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கன்னு சொல்ல வைக்கிறோம். எதை அறிவிக்கிறோம்? இயேசுவை அறிவிக்கிறோம். அவங்கள அறிக்கையிட வைக்கிறோம். பவுல் செஞ்சது அவ்வளவும் ஒரே ஒரு சென்டென்ஸில் போட்டு விட்டார் ஏசப்பா. என் நாமத்தை அறிவிக்கிறதுக்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். அடுத்த வசனத்தில் அடுத்த ஒரு போர்டு போடுறாரு, அவன் எவ்வளவாய், இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். பாடுகள் எதனால் வரும்? இயேசுங்கிற நாமத்தின் நிமித்தம் மட்டும்தான் பாடு வரும். இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் பிரசங்கம் பண்ணணும். சுவிசேஷங்கிறது இயேசுவின் நாமத்தை அறிவிக்கிறதா. இயேசுவின் நாமத்தை அறிவிக்கும் போது மட்டும்தான் பாடுகள் உண்டு, இல்லைன்னா பாடு இருக்காது. மத்தேயு
10 ஏசப்பா என்ன சொல்லியிருக்காரு தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன், ஒரு ரிமைண்ட் பண்ணுறேன். அவர் சொல்லியிருக்காரு 5:10 சொல்கிறாரு, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்ட்டாரு. பரலோக ராஜ்யம் அவர்களுடையன்னு சொல்லிட்டு, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களால் பலன் மிகுதியாயிருக்கும். உங்களுக்கு முன்னிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே துன்பப்படுத்தினார்களே. யார் நிமித்தம்? இயேசுவின் நிமித்தம். ஸோ இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் தான் பாடுகள். இயேசுவின் நாமத்தை சொல்லலைன்னா பாடுகள் கிடையாது. ஸோ பவுல் பட்ட பாடுகள் என்னென்ன 2 கொரிந்தியர் 11 சொல்லியிருக்கான். ஒரு பெரிய லிஸ்ட் போட்டிருக்கான். அதை அவனுக்கு காண்பிச்சார். என் நாமத்தின் நிமித்தம் கூட பாடு உனக்கு உண்டு அப்படின்னு காமிச்சிருக்காரு. அவன் ஓகே ஓகே சார் அப்படின்ட்டான். அப்படி கேட்டு அவனுக்கு எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு தான் அவர் இங்கே சொன்ன வசனத்தில் என்ன சொல்லிங்க, நல்லா கவனமாக பாருங்கள். அவனுக்கு தெரியாமல் இல்லை, அவனுக்கு என்ன பாடுகள் உண்டுன்னு தெரியாமல் கிடையாது. இவ்வளோ பாடுகள் அவனுக்கு உண்டுன்னு அவருக்கு சொல்லியிருக்கிறார். அவன் பாடுகளை வேணால் படித்து காமிக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம், அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இன்டர்நெட்டில் என்னைய போட்டு திட்டுறாங்க, யூடியூப்பில் நீ மோசையே அவன் இவன் போட்டிருக்க, உனக்கு என்ன நெஞ்சழுத்தம்? எப்பா கொஞ்சம் பைபிளை இவ்வளோ படியப்பா. இயேசுவை தவிர எல்லாரையும் அவன் இவன் தான் சொல்லணும், அதுதான் கரெக்ட். இயேசு மட்டும் தான் அவர், வேறு யாரையும் அவர்னு சொல்லக்கூடாது. ஆமாம், ஓகே. ஸோ இப்போது ஏசப்பா அவனுக்கு அவ்வளோ பாடுகள் உண்டுன்னு சொல்லிட்டு 2 கொரிந்தியர் 11 இவ்வளோ லிஸ்ட் போடுறான், நான் எவ்வளோ பாடுபட்டேங்கிறேன். இது அவனுக்கு காண்பிச்சிருக்கிறார். இது அவ்வளவும் நமக்கு தெரிய வேண்டியது இயேசுங்கிற நாமத்துக்கு. இப்போ அவன் கர்த்தர் கர்த்தர்ன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா பழைய ஏற்பாட்டு யெகோவா தேவன்னு பிரசங்கம் பண்ணியிருந்தான்னா ஒரு பாடு வந்திருக்காது. நம்மளும் இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்க மாட்டோம். பவுல் பட்ட அவ்வளோ பாடுக்கு தான் எல்லாத்துக்கும் பலன். தோமாங்க இறந்தான், ரத்தம் சிந்தினான், அதனால் நம்ம இன்றைக்கி இயேசுவோட பிள்ளைகள் ஆகியிருக்கோம். ஆமாம், அவன் இப்போ இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மாதிரி யெகோவா ஈரே, யெகோவா ஷம்மா, எல்ஷடாய் பாட்டு பாடுறாங்க, வீட்டுக்கு வச்சுருக்காங்க. எங்கள் அக்காவெல்லாம் இப்படி தான் பேர் வச்சுருக்காங்க. என்ன ரெகோபோத். அவங்களுக்கு கொஞ்சம் நல்ல பாட்டில் இதெல்லாம் பிடிச்சிருக்கு. ரெகோபோத் நான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு. ஆமாம், உனக்கு இனிமேல் கிணற எவனும் தீண்ட மாட்டான், ஈசாக்கே ரெகோபோத். வீடெல்லாம் ரெகோபோத்துன்னு வச்சுக்கிறாங்க, பெத்தேல் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. எல்லாம் வச்சுக்கிறாங்க, நல்லாவே வச்சுக்கிறாங்க. ஆமாம், இப்போ இவன் அந்த மாதிரி பண்ணியிருந்தா இவனும் இவன் ஒரிஜினல் இஸ்ரவேலன். அவனே சொல்கிறான், எப்பா நான் ஒரிஜினல்ப்பா அப்படிங்கிறான். 2 கொரிந்தியர் 11:22. 2 கொரிந்தியர் 11:22 இருந்து அவன் என்ன பாடுபட்டிருக்கான்னு சொல்லியிருக்கிறான். இதைத்தான் அவனுக்கு காமிச்சிருக்கேன். ஒரிஜினல் இஸ்ரவேலன் அவனே சொல்கிறான். அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் எபிரேயனா? ஆமாம், நானும் எபிரேயன் அப்படிங்கிறான். அவர்கள் எபிரேயரா? நானும் எபிரேயன். அவர்கள் இஸ்ரவேலரா? நானும் இஸ்ரவேலன். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரா? நானும் ஆபிரகாமின் சந்ததியான் அப்படின்னு சொல்லிட்டு, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக நிறம் மரண அவதியில் அகப்பட்டவன், யூதர்களால் 1 கொரிந்தியர் 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 39 கசையடி. எத்தனை தடவை? 5 தடவை. 5 தடவை 39 கசையடி. ஓகே, அதுதான் அவங்க ஸ்டைல். 39 கசையடி. ஏசப்பாக்கு 1 தடவை, இவனுக்கு 5 தடவை. 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லெறியுண்டேன். அப்படின்னா மரணம். ஸ்டேவான் செத்தே போயிட்டான். இவன் அந்த கல்லெறிப்பட்டவன் பட்டு அப்படியே அங்கேருந்து அவர் எந்திரிச்சு நடந்து போனான்னு இருக்கு. கல்லெறிகிறது சும்மா அப்படியே அன்புக்காக கிடையாது, கல்லெறிஞ்ச கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் அவனை ஏசப்பா சாக விடலை. வசனம் சொல்லுது, அவங்கெல்லாம் கல்லெறிஞ்சு செத்துட்டானோடனே இவன் எந்திரிச்சு நடந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான் இருக்கு. அவன் ரொம்ப அசால்ட்டாக 1 தரம் கல்லெறியுண்டேங்கிறான். 3 தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பவல் முழுவதும் போக்கினேன். ஆமாம், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளர்களால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும், கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும், பிரயாசத்திலும் வருத்தத்திலும், அநேக முறை கண் விழிப்புகளிலும், பசியிலும் தாகத்திலும், அநேக முறை உபவாசங்களிலும், குளிரிலும், நிர்வாணத்திலும் இருந்தேன்.
இவர் கேட்குறார் தூங்குவானா இல்லையான்னு கேட்குறாரு. ஆமாம். இப்போ இவ்வளோ பாடுகள் இவன் இயேசுவின் நாமத்துக்காக படுவான்னு சொல்லி அவர் அப்போஸ்தலர் 9:16 அவனுக்கு காண்பிச்சு அவன் அதை ஏற்றுக்கிட்டு இது எவ்வளவு நடந்திருக்கு. இப்போ அவனுடைய பவுல் எழுதுறது தான் இன்னைக்கு சபைக்கு மேய்ப்பர்களுக்கு சபைக்கு அறிவுரை புத்தகம். அதுதான் அறிவுரை புத்தகம். ஆனால் அவன் அதுக்கு விலை எவ்வளோ கொடுத்துருக்கான் பாருங்கள், எவ்வளோ கொடுத்துருக்கான். அது இயேசுவின் நாமத்துக்காக. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காரு? இப்போ அடுத்தது வருவோம். இயேசுவின் நாமம். இப்போ இயேசுவின் நாமம் கொஞ்சம் உள்ள ஏறுதா ஐயா? ஓகே. அப்புறம் நீங்கள் இது அடுத்தது அப்போஸ்தலர் 1:8. கொஞ்ச நாள் அந்த வசனத்தை நம்ம சொல்லலை, இப்போ வாங்கிக்கோங்க. அப்போஸ்தலர் 1:8. இப்போ நம்ம வேலை என்ன? அப்போஸ்தலர் 1:8 சொல்கிறார். இயேசுவுக்கு விட்னஸ். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவும் முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். இயேசுவுக்கு சாட்சி, இயேசுவின் நாமத்துக்கு சாட்சி. லூக்கா 24 அவர் வசனம் கொடுக்குறாரு. 24:37 பாருங்க. 24:47. லூக்கா 24:47. 24:47 அவர் சொல்வார், என்னுடைய நாமத்தினாலே பிரசங்கிக்க வேண்டியது. பாருங்கள், பிரசங்கிக்க வேண்டியது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. இயேசுவின் நாமத்தில் தான் பிரசங்கிக்கணும். வேற நாமத்தில் பிரசங்கிக்கக்கூடாது. இதுதான் உண்மையான பவர். இயேசுவுக்கு சாட்சி, இயேசுவுடைய நாமத்தில். ஓகே. இப்போது அடுத்தது இப்போ நாமத்தில் இவ்வளவு இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ போடுவோமே, நீங்கள் பகைக்கப்படுவதும் மத்தேயு 10:22, மார்க்கு 13:13. என் நாமத்தினாலே எல்லாராலும். மத்தேயு 10:22. இயேசுவின் நாமத்தினால தான் பகைக்கப்படுவீங்க. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அப்போ இயேசுவின் நாமத்தை நீங்கள் தரிக்கும் போது எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், கேரண்டி. ஆமாம், மார்க் 13:13 இதை சொல்லியிருக்கிறாரு. எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். அடுத்து சொல்கிறேன், என் நாமத்தின் நிமித்தம் ஒரு சிறு குழந்தைய. மார்க்கு 9:37. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வசனங்கள். மார்க்கு 9:37. 9:37. அதுக்கு பிறகு யோவான்லேருந்து நம்ம பார்த்துருவோம். மார்க்கு 9:37. என் நாமத்தின் சொல்கிறார். இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான், என்னை ஏற்றுக்கொள்கிறவன் என்னை அல்ல, என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்கிறான். அப்போது ஒரு சிறு பிள்ளையை இயேசுவின் நாமத்தில் ஏற்றுக்கொள்கிறவன் யாரை ஏற்றுக்கொள்கிறான்? இயேசுவின் நாமத்தில். அகைன் இங்கே ஃபோக்கஸ் இயேசுவின் நாமத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஓகே. இப்போ சொல்லியிருந்தார் அவர் நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன். யோவான் 14:13. யோவான் 14:13. ரொம்ப பவர்ஃபுல்லான வசனங்கள் இந்த ரெண்டும். யோவான் 14:13-14 சொல்கிறார், நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே. அடுத்தது, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். எவ்வளோ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். அடுத்தது நமக்கு எல்லாம் ரொம்ப என்ன சொல்லார்? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். எங்கள் மத்தேயு 28, இன்றைக்கி வந்த மாதம் செய்தியிலே அது வந்திருக்கு, 19. மத்தேயு 28:19 அவர் சொல்கிறாரு. என்ன மார்க் மன்னித்துக்கோங்க, மார்க்கு 16:17. மார்க்கு 16:17-18 அவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். எல்லாமே யார் நாமத்தினால? இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமம் இல்லாமல் பிரதர் மது சொன்ன மாதிரி ஒன்றுமே ஒர்க் ஆகாது. ஆமாம், இங்கே 1008 பேசுவாங்க மகளை, இப்படி அப்படி எல்லாம் பேசுவாங்க. அது இல்லாமல் வந்துச்சு, அதெல்லாம் இங்கே வா. இவர் கேட்ட மாதிரி ஒரே கேள்வி. ஒரு பேயை நீ சோ அண்ட் சோ யெகோவா நாமத்தில், யெகோவா நிசி நாமத்தில், ஏதோ ஆபிரகாம் நாமத்தில், மோசே நாமத்தில் இப்போ விரட்டாம பார்க்கலாம். இல்லை உங்கள் சபை கிரேட் சபை நாமத்தில் விரட்டாம பார்ப்போம், உங்கள் பாஸ்டர் நாமத்தில் விரட்டாம பார்ப்பாங்க. இல்லை வெறும் கர்த்தர் சொல்லி விரட்டாம பார்க்கலாம். அந்த பிசாசு ஒன்று அடிக்கலைன்னு நான் பார்க்குறேன்.
நம்ம அந்த பேய் பிடிச்ச ஆள்களுக்கு முன்னால் நிற்கும்போது நமக்கு தெரியும் பெரிய பேய் உள்ள நிற்குன்னு. அது வந்து பலமானது. ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே டிஃபென்ஸ் என்னது? ஒரே கவுண்டர் டிஃபென்ஸ் இயேசுங்கிற நாமம் மட்டும்தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஒன்றும் கிடையாது. நம்மளாம் கிரேட் பரிசுத்தவான்கள், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லா பவரும் எங்கள்கிட்ட, அதெல்லாம் கிடையாது. ஒன்றே ஒன்று தான் நமக்கு தெரியும். இந்த நாமத்தை சொன்னால் நம்ம அதுக்கு அந்த நாமத்தை சொல்கிறதுக்கு நம்ம ஓரளவு தகுதிப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். முழுசாகிட்டுன்னு சொல்ல மாட்டோம், ஓரளவு நம்ம ரெடி. இப்போ அது ஓடும், திருப்பி அடிக்காது. ஏன்னா அவர் சொல்லியிருக்காரு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாமம், இயேசுவின் நாமம். அவ்வளோ பேசினாலும் கடைசியில் என்ன, பெத்தேல் வச்சுக்கலாம், எல் ஷடாயின்னு எல்லாம் வச்சுக்கலாம். வாயா இந்த நாமகத்தில் யெகோவாங்கிற நாமத்தில் நீ விரட்டி பாரு அப்படின்னு கேட்கலாம். ஆட்டைக்கே வரமாட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு போயா அப்படின்ட்டுருவாங்க. உடனே அதுக்கு கவுண்டர் கேள்வி ஏதாவது சொல்லிட்டு போயிடுவாங்க, உங்கள்கிட்ட வரமாட்டாங்க. ஓகே, ஸோ இயேசுவின் நாமம் இது வந்து ஏன்னு கேட்குறதுக்குள்ள இவ்வளோ கொடுத்துருக்கிறார் வசனங்கள். ஆமாம். அடுத்தது, என் நாமத்தின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்கிறவன் என்னன்னா தன் பலனை அடையாமற் போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் இதை கொடுத்துருக்காரு. ஓகே, இது 1:12 பார்த்துட்டோம். யோவான் 2:23 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள் இருக்கு. ஜான் 2:23 இதெல்லாமே எனக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இதில் உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த மொத்த பைபிளில் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ஒரே ஒன்று தான் அங்கே சொல்லியிருக்குது, நாமம் தான். தேவனுடைய நாமம், அந்த நாமத்துக்கு தான் பவர். அதை கேட்குற, எந்த நாமத்தில் இதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. எந்த நாமத்தில் இதை செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. பேதுரு வந்துட்டு எந்த நாமத்தில் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. பேதுரு கான்ஃபரன்ஸ் பண்ணுவாங்க, எந்த நாமத்தில் இதை செஞ்சீங்க அப்படின்னு எதிர்த்து பேசுவாங்க அவங்க. பேதுரு யோவான்ட்ட எந்த நாமத்தில் இதை செஞ்சீங்க. நாமம் தான் வேலை பார்க்கும். இதை இங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. இங்கே பாருங்க, அவங்க சொல்கிறாங்க, யூதர்கள் சொல்கிறாங்க, அவர் அந்த அற்புதத்தை பார்த்த உடனே அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவருடைய நாமத்தில் இதான். அப்போ நம்ம விசுவாசம் வைக்கிறது உண்மையிலே ஆவி, தேவனுடைய ஆவி இருந்தால் இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைப்போம். அவருடைய ஆவி இல்லை அப்படின்னா இயேசுவின் நாமத்தை பற்றி கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. பேயுடைய ஆவி. நீங்கள் நல்லா இதிலேருந்து நீங்கள் வந்து தேவனால் உண்டானவன் பிசாசினால் உண்டானவன் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். தேவனால் உண்டானவன்னா டக்குன்னு இயேசுவின் நாமத்தில் விசுவாசம் வைப்பாங்க. இவர்கிட்ட இன்றைக்கி பார்த்தது, பாபுகிட்ட பார்த்தது அதுதான், இயேசுவின் நாமத்தில். ஆனால் இதை நீங்கள் மற்றவங்கள்ட்ட சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச்சைக்காரங்கிட்ட மற்றவங்கள்ட்ட யார் எதிர்க்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க க்ளீனாக, இல்லை அது கிடையாது அப்படிம்பாங்க. கர்த்தர் போதும், ஆண்டவர் போதும், அவர் பண்ணுவார் அப்படிம்பாங்க. நீங்கள் பார்க்கணும், அவங்களுக்குள்ளே இருக்கிறது பிசாசுடைய ஆவி. ஏன்னா மொத்தமே எதில் இருக்குது? த ஹோல் திங், இந்த மொத்த பைபிளே நாமத்தில் தான் இருக்குது. நாமம் பழைய ஏற்பாட்டில் நாமம் என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஒன்று இயேசுவின் நாமத்தில் சாமி நீங்கள் குழம்பாதீங்க. இப்போ எக்ஸோடஸ் 3:14 and 15 அவர் சொல்கிறாரு. யாருன்னு கேட்டுட்டு 3:15 எக்ஸோடஸ் 3:15 சொல்கிறார், என் நாமம் என்ன? மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தோறும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம். இந்த நாமத்தை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன், இதான் அந்த நாமம். இந்த நாமத்துக்கு மட்டும்தான் பவர் இருந்தது. இந்த நாமத்துக்கு மட்டும்தான். 1 ராஜாக்கள் 18:36 இந்த நாமத்தை அவன் கூப்பிடும்போது, எலியா கூப்பிடும்போது, 1 ராஜாக்கள் 18:36 இந்த நாமத்தை கூப்பிடும்போது ஒர்க் ஆகுச்சு, பவர் ஒர்க் ஆகுச்சு. அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகி எலியா வந்து
ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். இவ்வளவுதான் பிரேயர். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அப்படின்னா வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. இவ்வளோதான். உடனே சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம் சொல்லி எல்லாரும் முகம் கொழுந்து உளுந்து வணங்கினாங்க. அப்போது இந்த நாமம் தான் ஒர்க் ஆச்சு. இந்த நாமத்தை அவர் நான் இஸ்ரவேலின் ராஜா, இஸ்ரவேலின் தேவனை அவர் சுருக்கிட்டார். ஸோ இஸ்ரவேலின் தேவன் அப்படின்னாலும் யூதருடைய ராஜா ரெண்டு ஒன்று தான். இயேசு வந்தது யூதருடைய ராஜான்னு வந்தார். யூதருடைய ராஜா, இஸ்ரவேலின் ராஜா. ஏசாயா 44:6 இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னாரு. நான் இஸ்ரவேலுக்கு ராஜா அப்படின்னாரு. பட் அவருடைய நாமம் இதுதான். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவன். இந்த நாமத்தில் தான் பவர் ஒர்க் ஆச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியும் நாமம் சேஞ்ச் ஆகிட்டு. அவருடைய யோவான் 2:23 ரகசியம் என்னென்னா, சுவிட்ச் ஓவர் ஆயிட்டுன்னு யூதர்கள் விசுவாசிட்டாங்க. பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் அப்படிங்கிற நாமத்தை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நீக்கிட்டாங்க, ஜெட்டிசன் பண்ணிட்டாங்க. யார்? யூதர்கள். அவனுக்கு தான் அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவனுக்கு தான் அந்த நாமம், நமக்கு கிடையாது. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபின் தேவன் அந்த நாமம் நமக்கு தரப்படலை, அவனுக்கு தரப்பட்டது. அவன் என்ன பண்ணிட்டான்? இனிமே இந்த நாமம் இயேசுங்கிற நாமம் தான் சொல்லிட்டு வசனம் தெளிவாக சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். ஆமாம். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய சீஷர்கள் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம். அவர் அதே 2 தான் வரும்னு நினைக்கிறேன். அவர் அந்த கானாவூர் கல்யாணம் அந்த அற்புதம் பண்ணோடனே அவர் சீஷர்கள் அவருடைய நாமத்தில், அவர் பாருங்கள், அவர் நாமம் வருதா பாருங்கள். அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அவரிடத்தில். ஸோ நாமம் இந்த 2 இதில் தான் வருது, 2:23 தான் வருது. ஓகே. ஸோ நாமம். பட் இதில் முக்கியமாக ரகசியம் வந்திருக்கு. சுவிட்ச் ஓவர் ஆயிடுச்சு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன்கிறது அந்த நாமத்திலேருந்து பவர் இயேசுங்கிற நாமத்துக்கு வந்துட்டுன்னு யூதர்கள் அக்னாலஜ் பண்ணிட்டாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால் அக்னாலஜ் பண்ணாங்க. இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி அக்னாலஜ் பண்ணலை. காரணம், அவங்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கிருபையை இன்னும் கொடுக்கல. ஆமாம். அப்போ ஆமாம், இப்போ கேட்குறாங்க, எந்த நாமத்தில் செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. அப்போஸ்தலர் 3:16 இதை பார்க்கலாம். நிறைய இது போதும்னு நினைக்கிறவங்களும் ஆக்ஸ் 3:16 எந்த நாமத்தில் செஞ்சீங்கன்னு கேட்பாங்க. ஓகே. ஆமாம். இப்போ நம்ம 3:16 பார்ப்போம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. யார்? அந்த முடவனை எழுப்புவாங்கல்ல, எழுப்பினோன்னு கேள்வி கேட்பாங்க எல்லாம். உடனே அவங்களுக்கு பதில் கொடுக்குறான். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. இயேசுவோட நாமந்தான் குணப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த மொத்த பைபிளில் நாமத்துக்கு அடுத்தது அவன் இந்த ரோமாதிபதிகிட்ட போவாங்க. ஏன்னா அப்போஸ்தலர் 17 இதெல்லாம் நாமத்துக்கு அடுத்தது போங்க நீங்களே பார்த்துக்கன்னு விரட்டிடுவான். அவங்க கண்டெஸ்ட் பண்ணுறது அவன் புறஜாதி. இவன் உங்கள் நாமத்துக்கு அடுத்தது இது கண்டெஸ்ட் போங்க அப்படிமா. அவங்க கண்டெஸ்ட் பண்ணினது. இதில் இருக்கிற கண்டெஸ்ட் என்னென்னா, இயேசுங்கிற நாமத்துக்கு விரோதமாக யூதர்கள் போராடி இருக்காங்க. புதிய உடன்படிக்கையில் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஃபுல்லாக, அப்போஸ்தலர் நடவடிக்கை ஃபுல்லாக இயேசுங்கிற நாமத்துக்கு விரோதமாக யூதர்கள் போராடி இருக்காங்க. இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க. இதில் போராட்டம் இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக போராடி இருக்காங்க. அந்த நாமத்தை புதுசாக கொடுத்துருக்கிறாரு, தேவன் கொடுத்துருக்காரு. அதில் தான் பவர், அவ்வளவும் அதில் தான் விடுதலை, அதில் தான் ஆசீர்வாதம், எல்லாமே அதில் தான். ஆமாம்.
அந்த நாமத்துக்கு விரோதமாக யூதர்கள் போராடி இருக்காங்க. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் முழுக்க. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் நடவடிக்கையில் எல்லாம் அவருக்கு அந்த நாமத்துக்கு விரோதமாக போராடி தோற்று போய் இன்னைக்கு வரைக்கும் அவங்க இழந்து போய் நிற்கிறாங்க. ஸோ இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாக போராடுனா இல்லாமல் போவார்கள். அந்த நாமத்தை பிடிச்சிக்கிறவன், அந்த நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கிறவன் பிழைப்பான். அவன் தான் இயேசுவோட ஆள். அவனுக்கிட்ட தான் வல்லமை வெளிப்படும். இங்கே மறுபடியும் யோசித்து பாருங்கள். மார்க்கு 9:37-38. ஆண்டவரே, உமது நாமத்தினாலே நம்மை சேராதவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறத நாங்கள் பார்த்தோம், அவனை தடுத்து நிறுத்தினோம். ஐயா, நாங்கள் அதெல்லாம் ஒரு சில சொல்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம் ஐயா. நாங்கள் விசுவாசத்திரர். ஆமாம், நாங்கள் விசுவாசத்திரெல்லாம் பார்க்க மாட்டோம். ஆமாம். ஓகே. அப்போஸ்தலர் 4:10-12 நம்ம பார்ப்போம். ஓகே. இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அடுத்தது அவராலே என்று சொல்ல, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படுவார். அதை முதல்ல பார்த்துருவோம். அப்போஸ்தலர் 4:12 ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய நாமம் மட்டும்தான். ஆக்ஸ் 4:12. இந்த வசனங்களை எல்லாம் உங்களுக்கு நான் குரூப்பில் போட்டு விட்டுறேன். ஏற்கனவே பப்ளிஷ் பண்ண டீச்சிங். அவரால் என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இவ்வளவு பவர்ஃபுல்லாக ஓப்பனாக வந்திருக்கு. இதான் சுவிசேஷம். இதான் சுவிசேஷம். ஆமாம், இதான் சுவிசேஷம். அதுக்கு முந்தின வசனம் 10வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமமே இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது அப்படின்னா சொல்கிறாரு. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாக இருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாக இருக்கிறான் என்று உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுது. எப்படியா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமானான். நாமந்தான் சொஸ்தப்படுது. இயேசுவின் நாமந்தான் சொஸ்தப்படுத்துது. இப்போ நீங்கள் கேட்குறது ஏன் அந்த பவர் கொடுத்துருக்காங்கன்னா இதுதான். இது மொத்த பைபிளோட திட்டம் நாமம். ஓகே. அவர் சொல்கிறாரு, ஐ ஆம் ஹூ ஐ ஆம். அவர் நாமத்தை டிக்ளேர் பண்ணுறாரு. உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட்டை கொடுக்குறேன். இப்போ நீங்கள் ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். எப்படி மூவ் ஆகிருக்கு. இப்போது ஜெனசிஸ் 17:1 ஆபிரகாமுக்கு முன்னால் வர்றார். ஆபிரகாமுக்கு முன்னால் அப்பீர் ஆகும்போது அவர் சொல்கிறாரு, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் அப்படிங்கிறார். அவர் சொல்கிறார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்போ எந்த நாமம் கிடையாது. ஆபிரகாம், ஈசாக்கு, நாக்கு நாமம். ஒரு நாமம் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஓகே. இவர் நாமம் சேஞ்ச் ஆகிட்டே வரும் பாருங்க. இவர் நாமம் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இப்போது யாத்திராகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்வார். எக்ஸோடஸ் 3:14. இங்கே நாமத்தை அவர் சேஞ்ச் பண்ணுவார். அவருடைய கரண்ட் நாமம் என்னன்னு சொல்லுவார். அது சொல்கிறார், ஐ எம் ஹூ ஐ ஆம் அப்படிம்பார். இங்கே நாமம் சொல்கிறாரு. அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்வாயாக என்றார். இருக்கிறேன் என்கிறது அவருடைய நாமம். And God said to Moses, I am who I am. And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. அவர் நாமம் என்னதான்? I am. I am. இருக்கிறேன். இருக்கிறேன். இருக்கிறேன் தான் அவருடைய பேர். அவருடைய நாமமே இருக்கிறேன். இருக்கிறவராக இருக்கிறேன். இருக்கிறேன். ஓகே. சொல்லிட்டு இனிமை என் பேர், அடுத்த வசனத்தில் சொல்லிட்டாரு, இனிமை என் பேர் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபின் தேவன். இப்போ ரூல் சொல்லிட்டாரு, இதுவே தலைமுறைக்கும் இதுதான் என் பேர் பிரஸ்தாபம் சொல்லிட்டாரு. பாருங்கள், கீழே இங்கிலீஷ்லேயும் படிச்சுக்கலாம். திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர் அண்ட் திஸ் இஸ் மை மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன். டிக்ளேர் பண்ணுறார். என் பேரை மாற்றிட்டேன்ட்டார். இப்போ நாமத்தோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுதா? நாமத்தோட இம்பார்ட்டன்ஸ் இனிமேல் இதான் என் பேர் அப்படின்ட்டார். இனிமேல் தான் பர்மனெண்ட்டாக அந்த பேர். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா,
இவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இந்த நாமம் இருக்கும். இவர் மரித்தா மட்டும்தான் இந்த நாமம் போகும். அதனால் மரித்தார். அவர் மரித்து 3 நாள் இதில் இருந்தார்ல, கல்லறையில் இருந்தார்ல, காலி. இந்த நாமம் காலி. ஏன்னா இந்த நாமம் இருக்குன்னா இயேசுங்கிற நாமத்துக்கு ஃபுல் பவர் வராது. இந்த நாமம் வந்து தலைமுறையாக இதுதான் என் நாமம், திஸ் இஸ் மை மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன்ஸ் அப்படின்ட்டார். அவர் வார்த்தை திஸ் இஸ் மை நேம் ஃபார் எவர் அண்ட் திஸ் இஸ் மை மெமோரியல் டு ஆல் ஜெனரேஷன். இப்படி சொன்ன தேவன் அதுக்கு பிறகு இந்த நாமத்தை மாற்றினார். மாற்ற முடியாது. தான் உயிரை கொடுத்து க்ளோஸ் பண்ணி இயேசுங்கிற நாமத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கார். நாமத்துக்குள்ள அதிகாரம். வேறு நாமத்துக்கெல்லாம் நீங்கள் இவங்கெல்லாம் எல் ஷெடாய், ரகோபாத், நிறைய சொல்லுவாங்க. அது ஆமாம், யாவேங்கிறது இயேசுவும் ஒன்று தான். இப்போது நீங்கள் இந்த மற்ற நாமத்துக்கெல்லாம் பவர் இருந்ததா எங்கே இல்லை, அவர் சொல்லலை. ஆமாம், அவர் கர்த்தருங்கிற இடத்துல இங்கே பாருங்கள், கர்த்தர்னு பழைய ஏற்பாட்டில் வந்திருக்க இடத்துல யாவேன்னு இருக்கும். கர்த்தருக்கிறது இதில் வந்து ஹீப்ரூவில் யாவேன்னு போட்டிருப்பாங்க. ஆமாம், யாவே என்றாலும் யெகோவா என்றாலும் ஒன்று தான் அர்த்தம். யாவே என்றாலும் யெகோவா என்றாலும் ஒருத்தர் தான், ஒரே நாமம் தான். ஆமாம், YAWH யாவே. நீங்கள் அந்த ஹீப்ரூ இதில் பார்த்தீங்கன்னா க்ளீனாக யாவே, தஸ் செட் த லார்ட் அப்படின்னா தஸ் யாவே செட் அப்படின்னு இருக்கும். யாவே. ஓகே, ஜெகவாங்கிறதும் யாவேங்கிறதும் ஒன்று தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கணும், அந்த யெகோவாங்கிற நாமத்துக்கு பவர் இருக்குதுன்னு அவர் சொல்லலை. ஸ்பெசிஃபிக்காக சொன்னது என்னுடைய நாமம். இப்போ இயேசு பூமிக்கு வந்திருக்கும்போது சொன்னார், எப்பா நான் தான்ப்பா அந்த ஐஎம் நான் தான் சொல்கிறேன். யோவான் 8வது அதிகாரம் 58, நான் தான் அந்த தேவன் அப்படிம்பார். அவங்களுக்கு கண்டுபிடிச்சிடுவாங்க இவர் தான் தன்னை தேவன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே கல்லெறியதுக்கு ரெடியாவாங்க. பாருங்கள், அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இருக்கிறேன் என்கிறது அவருடைய நாமம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா, பாருங்கள், Jesus said to them, most assuredly I say to you, before Abraham was, I am. Capital I am. ஓகே, எதப்பா சொன்னது? நான் தான்ப்பா அந்த யெகோவாங்கிற தேவன், உங்கள் பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலின் தேவன் வேறு யாரும் இல்லைப்பா, நான் தான் அப்படின்னாரு. உடனே அவங்களுக்கு கோவம் வந்துடும், அவன் கண்டுபிடிச்சிடுவான். ஏன்னா அந்த லாங்குவேஜில் ஐ ஆம்ங்கிறது நமக்கு இங்கிலீஷில் பார்க்குறோம், அங்கே ஐ ஆம் யாவே அப்படின்னு இருக்கும். ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் தான் உன்னோட தேவன். அந்த லாங்குவேஜில் அவனுக்கு உடனே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் ஆஹா தன்னை தேவன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பொழுது அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள் உடனே. ஸோ இவர் தன்னை தேவன்னு சொல்லியே ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்கார். ஐ ஆம் சொல்லியிருக்கார். அதே வார்த்தை. ஓகே, ஸோ நாமம் இப்போ அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்த நாமம் தான் இப்போ ஒர்க் ஆகுது. எலியா கூப்பிட்ட நாமம் இப்போ ஒர்க் ஆகலை, இந்த நாமம் இயேசுங்கிற நாமத்தில் ஒர்க் ஆகுதுன்னா அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தார்கள். அப்புறம் உங்கள் கேள்விக்கு இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருந்தேன். இது வீடியோ டீச்சிங் இருக்குது, தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இது இருக்குது. இந்த பைபிளில் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரு நாமம் தேவனுடைய நாமம், அதுபடி தான் எல்லாமே. எவ்ரிதிங் ஒர்க்ஸ் ஆன் தட் நேம். கிதியோன் கேட்பான், உங்களுடைய நாமம் என்ன? அதனே என் நாமத்தை நீ கேட்குறது, என் நாமத்தை நீ என்ன கேட்குறது? அது அதிசயம் யாரோட நாமம்? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம். அவன் கேட்பான், கிதியோன் கேட்பான், உங்கள் நாமத்தை சொல்லுங்க அப்படிமா. ஆமாம், நீ என்ன கேட்குறது அப்படிம்பாரு. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம். இதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு நான் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறோன்னு மறுபடி. ஆமாம், அவன் கேட்பான், நீ என்ன கேட்குறது? நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 17-18. இப்போ நான் நாமத்தை பற்றி பேசுகிறேன், உங்களுக்கு எங்கேருந்து எடுத்து கொடுக்குறேன்? பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்து கொடுக்குறேன். ஓகே, இப்போ இது யார் பிரசங்கம் பண்ணுறா? உங்களுக்கு இதை ஆவியானவர் கொடுக்குறாரு. ஆமாம், இது கொடுக்கணும். என்ன சொன்னேன்? ஜட்ஜஸ்
இப்போ 13வது அதிகாரம் 15 17 18 17 18 நீங்கள் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சொல்லித்தரேன். நீங்கள் இந்த நாமத்தை பற்றி பேசும்போது பழைய ஏற்பாட்டிலேருந்து சொல்லணும். இப்போ பழைய ஏற்பாடு வேண்டான்னு சொல்லலை, இப்போ புரியுதா? ஆனால் இந்த பழைய ஏற்பாடு எல்லாரும் போகலாமா? கிளம்புறேன்னா கிளம்புங்க, கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. நிறைய நேரம் ஆகிட்டு கிளம்புங்க. ஓகே இல்லை ஓகே. ஸோ இவர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இப்போ அவங்க சொல்கிறாங்க பழைய ஏற்பாடு ஒரு வேண்டான்னு சொல்லலை. ஏசப்பா சொல்லியிருக்காரு, இந்த புட்டிப்பால் குடிக்கிற பிள்ளைங்க, வளர்கிற பிள்ளைங்க பழைய ஏற்பாடை படிக்கக்கூடாதுன்னு லூக்கா 5:30 சொல்லியிருக்காரு. மேய்ப்பன் வந்து பழைய ஏற்பாட்டில் உள்ள பொக்கிஷத்தையும் எடுத்து பிரசங்கம் பண்ணணும், ரெடியாக இருக்கணும். எதிரி வாயை அடைக்கணும். எதிரி வெளியிலேருந்து இல்லை, உள்ளேருந்து வந்த பரிசேய ஆவியை, பரிசேயருடைய வாயை அடைக்கணும். அதுக்கு தேவை. இப்போ நீங்கள் கேட்குறது ஒரு மாதிரி கடுமையான கேள்வி, தாறுமாறான கேள்வி என்று சொல்லும் அளவுக்கு இருக்கிறது. முரளி கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல வேளை அவர் நம்ம பக்கம் இருக்காருன்னு வரும். இல்லை ஒன்று ஆபிரகாம் முருகேசன். இப்போ இங்கே கேள்வியெல்லாம் எப்படி வருதுன்னா, நல்ல வேளை இந்த ஆள் வெளியில் இல்லை, அந்த பக்கம் இல்லை, நம்ம பக்கம் இருக்கார். முரளி கேட்குற கேள்வி போட்டால் அவர் கடைசியில் போட்டு எடுத்தா, எப்பாடா நல்ல வேலை இவர் அந்த பக்கம் இல்லை, நம்ம பக்கம் இருக்கார். அந்த கேள்விக்கு பதில் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் இயேசுங்கிற நாமத்துக்கு மட்டும் பவர் கொடுக்கப்பட்டது? இதுவும் நல்ல வேலை நீங்கள் இந்த பக்கம் இருக்கீங்க, வெளியில் இல்லை. இது பார்டரிங் ரெபெல்லியன். இது வந்து பார்டரிங் ரெபெல்லியன். ஆனால் எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கணும். சபையில் வந்து பிள்ளைகளுக்கு விளக்கம் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ இங்கே ஒரு நாமம். அப்பொழுது இப்போ மனோவா வந்து கிதியோனுடைய அப்பா. அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உம்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். மேட்ரு புரியுதா? நாமம் இம்பார்ட்டண்ட்டு. உம்மை கனம் பண்ணும்படி நீர் அசகாரியமாக ஏதோ சொல்கிறீரு, நடக்குது, செஞ்செல்லாம் காமிக்கிறீரு. நாங்கள் இது நடக்கும்போது உம்மை கனம் பண்ணும்படி உங்கள் நாமத்தை கொஞ்சம் சொல்லுங்கள், உங்கள் பேரை கொஞ்சம் சொல்லுங்கள். நார்மலாக நம்ம கேட்போம்ல, உங்கள் பேர் என்னன்னு கேட்போம்ல, அதை தான் கேட்குறாங்க. சேம் நாமம் வெரி இம்பார்ட்டன்ட். பேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒவ்வொருத்தருக்கும் பேர் என்னுடைய நாமத்தை என்று கொடுப்பாரு. ஒவ்வொருத்தருக்கும் புதிய நாமத்தை கொடுப்பேன்ட்டார். என் நாமத்தை அவன் மேலே எழுதுவேன். நாமம் வந்திருக்கு வெளிப்படுத்தின விசேஷம் இல்லை, புரியுதா? நாமம் இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், நீங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டார். உடனே கர்த்தருடைய தூதன், அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? அது அதிசயம் என்றார். அது அதிசயம் என்றான் கிடையாது, என்றார். அது வரைக்கும் கர்த்தருடைய தூதன் என்றார்னு சொன்னோடனே நமக்கு என்ன தோன்றணும்? உடனே தெரியணும், ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் வந்தார் போனார் என்றார்னு இருக்கும். தேவனுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அது கிளியர் டிரான்ஸ்லேஷனில் கிளியராக வந்திருக்கு, என்றார். அது வரைக்கும் கர்த்தருடைய தூதனானவர். என்றார்னு சொன்ன உடனே என்ன கண்டுபிடிக்கும்? இவர் பழைய ஏற்பாட்டில் அப்பியரான தேவகுமாரன், தேவன். அதிசயம் யாரோட பேர்? ஏசாயா 9:6. அவர் நாமம் அதிசயம். ஆமாம், ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல். ஏசாயா 9:6. தேவனுடைய நாமம் அதிசயம். அவர் சொல்கிறாரு, அன்டு அஸ் அவர் சொல்கிறாரு, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். எத்தனை நாமம் பாருங்கள் அவருக்கு. எத்தனை நாமம் பாருங்க. அவர் நாமம் அதிசயமானவர். ஹிஸ் நேம் இஸ் ஒண்டர்ஃபுல். அங்கே அதே இது கேட்குறாங்க. கேட்கும்பொழுது மனாவோ கேட்கும்போது, நீ என்ன என் பேரை கேட்குறது அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, why do you ask my name? Seeing it is wonderful. அவர் சொல்கிறார், என் பேர் ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிறார். இஸ் ஒண்டர்ஃபுல். ஆமாம், ஸோ ஒண்டர்ஃபுல். புதிய ஏற்பாட்டில் இயேசுவுடைய நாமம் ஒண்டர்ஃபுல், அதிசயமானவர். ஸோ நாமம் தான் அங்கேயும். இது வந்து ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நாமம் வருது. அந்த ஃபைனலாக வந்து அந்த நாமம் மாறி வந்தாலும் பவர் எந்த நாமக்கு இருக்குன்னு இண்டிகேட் ஆகிட்டே வருது பவர். ஆமாம், அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். என் பேர் இருக்கிறேன், ஐ ஆம். ஆனால் அந்த ஐ ஆம்ங்கிற நாமத்தில் என்ன ஆகலை? பவர் ஒர்க் ஆகலை. ஆனது ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன். மற்றபடி பவர் ஒர்க் பண்ணுறதுக்கு அவர் அலோவ் பண்ணல.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின்கிற தேவன்கிற நாமத்துக்கு மட்டும் பவர் ஒர்க் பண்ண வச்சார். அதை மாற்றி இங்கே கொண்டு வந்தார் இயேசுங்கிற நாமம். இதை மனுக்குலத்துக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ மொத்தம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடில் கட்டஞ்செடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தமே ஏசு ஜீசஸ் அப்படின்னு முடிஞ்சு போச்சு, வந்துருச்சு, அவ்வளோதான் பவர். அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போனோம், எனக்கு பழைய நாமம் பிடிச்சிருக்கு, இல்லைன்னா நான் வேறு ஒரு நாமத்தில் சொல்கிறேன், வி ட்ரா அ பிளாங்க், அப்படி பண்ணினோன்னா நமக்கு கிடைக்கிறது 0. ஏன் இப்படிலாம் நடந்ததுன்னு நம்ம கேள்வி கேட்டோம். உங்களை மாதிரி குண்டக்க மண்டக்க கேள்வி கேட்டால் இப்போ பதில் கொடுத்துட்டோம். கேள்வி கேட்டீங்க, பதில் கொடுத்தாச்சு. ஆனால் கேள்வி அப்படியே காத்தோட போயிடணும். இப்போ என்ன ஆகணும்? இயேசுங்கிற நாமத்தை மட்டும் பிடிக்கணும். இன்னும் இயேசுவின் நாமத்திற்கு மட்டும் ஏன் அந்த அதிகாரம் இருக்கிறதுன்னு கேட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? வி வில் ட்ரா அ பிளாங்க், 0. வில் ட்ரா அ பிளாங்க், ஒன்றுமே கிடைக்காது. அந்த நாமத்தை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா we get everything, eternal life. ஆமாம், இவ்வளோ. ஆமாம், அதை நம்பிட்ட அப்புறம் இல்லை அதுக்கு பதில் சொன்னீங்கன்னாவே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி, நீங்கள் அது பதில் சொல்கிறீங்கன்னாவே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி நீங்கள் அந்த வல்லமைக்குள்ளே இருக்க மாட்டீங்க. டைம் வேஸ்ட். நீங்கள் அப்படிலாம் பார்த்தா எங்களுக்கெல்லாம் எவ்வளோ கேள்வி கேட்பாங்க தெரியுமா? நீங்கள் இது நான் நிறைய கிறிஸ்டியன்ஸ் பார்க்குறேன், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்குள்ளே வல்லமையை கெடுத்துக்கிறாங்க. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுங்க. இயேசுவின் நாமன்னு சொல்லும்போது இதுக்கு மேலே ஒரு பேச்சே கிடையாது. இதுக்கு மேலே நீங்கள் ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அப்போ சிவன் யாருன்னு சொல்வீங்க, பார்வதி யாருன்னு கேட்பீங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது. ஸோ இயேசு நாமத்துக்கு அப்புறம் அங்கே பேச்சே கிடையாது. நீங்கள் ஏன் இவ்வளோ வருஷம் ஆகியும் நீங்கள் அதை நம்பாமல் இருக்கீங்கன்றது தான் என்னோட இன்னொரு கேள்வி. இதை கேட்டு என்ன பண்ண போறீங்க? அது என்ன பண்ண போறீங்க? அது தெரிஞ்சு இயேசுவின் நாமம் தான். ஏன் இயேசுவின் நாமன்னு சொல்ல முடியல உங்களால்? எதுக்கு இயேசுவின் நாமம் தான் என்னத்துக்கு? இப்போ எங்ககிட்ட தான் கேட்குறாங்க இயேசுவின் நாமம் மட்டும்தான். அது ஏன் அப்படின்னா உங்கள் பேர் ஆபிரகாம் இல்லை, ஏன் ஆபிரகாம்னு பேர் வச்சாங்க? யார் நீங்கள்? எதுக்காக பிறந்தீங்க? நீங்கள் ஆபிரகாம் தானா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்வீங்க? கொஸ்டினுக்கு ஆன்சரே கிடையாது. நம்ம பாட்டு கேட்குறோம், 1000 கேள்வி கேட்பான். நம்ம இப்போ இல்லைப்பா நான் வந்து ஆபிரகாம், அவ்வளோதான். ஆபிரகாம் தான் ஆன்சரே தவிர ஏன் ஆபிரகாம், நீ யாருக்கு புள்ள ஆபிரகாம், உங்கள் அப்பா யாரு, உங்கள் தாத்தா யாரு, இது கிடையாது. கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான், இயேசுவின் நாமம்னா இயேசுவின் நாமம் தான். ஏன் இயேசுவின் நாமம் வச்சுருக்கீங்க? ஏன் இயேசுன்னு வச்சுருக்கீங்க? இயேசு ஏன் பிறந்தாரு? இயேசு எதனால் பிறந்தாரு? இயேசுவால் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? இப்படி தயவுசெய்து எனக்கு தெரியல, நான் கேட்கணும்னு தோணுச்சு கேட்குறேன், நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க. இட்ஸ் ஓகே. அவர் ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டாரு, நம்ம கொடுத்துட்டோம். நம்ம வேலை வந்து சபையில் வந்து எல்லாத்துக்கும் வந்து இப்போ வந்து இது இட்ஸ் அன் ஓப்பன் ஃபோரம். டீப்பர் கருகலான கேள்விகள் எல்லாமே அலோடு. பார்டரிங் ரெபெலியன் அலோடு. கொஸ்டின்ஸ் பார்டரிங் ரெபெலியன் அலோடு. ஏன்னா இங்கே வர்றவங்க வந்து they are not rebels, they don't do rebellion. ஆமாம், இங்கே வந்து இயேசுவுக்கு விரோதமாக கலகம் பண்ணுறவங்க உள்ளே வர்றதில்லை, கேள்வி கேட்குறாங்க. பட் இந்த கேள்வி வந்து சில சமயம் இப்போ தான் டாப் பார்டர் அப்படின்னா இட் இஸ் ஜஸ்ட் டச்சிங் ரெபெலியன், பட் இட் இஸ் நாட் ரெபெலியன். அப்போ வந்து இந்த கேள்வியை நம்ம அந்த கேள்விக்கு பதில் கொடுக்கும்போது அங்கே வந்து இதை கேட்டுக்கிறவங்க யார் கேட்குறோம், அங்கே ஏதப்போ வேலை பார்க்குறாரு. இங்கே பார்க்குற வசனம் அவ்வளோ இருக்குது. இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது, கர்த்தராக இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன். வரிசையாக வசனமாக இருக்குது, வசனமாக இருக்குது. ஆமாம், அவ்வளோ இருக்குது. இயேசுவின் நாமத்தை பற்றி அவ்வளோ வசனங்கள் இருக்குது. ஆமாம், இதை நான் தமிழில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது, நான் அனுப்புகிறேன். இப்போ லிஸ்ட்டு வச்சுருக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க இயேசுவின் நாமம். அப்படி நீங்கள் பார்த்தீங்க ஜெனசிஸ் ஆதியாகமம் 17:7 அவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை உள்ள தெய்வன்னார். இதே இயேசு டைரக்டாக அப்பீராகி நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படிங்கிறார். இன்றைக்கி பிதாவ குமார்னு அவங்க குழம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. குழப்பம் அவங்க தான் குழம்பியிருக்காங்க, நம்ம குழம்பலை. ரெவலேஷன் 1:8 சொல்கிறாரு, அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அதில் பிகினிங் அண்ட் த எண்ட் அவர் சொல்கிறார். வெளிப்படுத்தல் 1:8 இருக்கிறவரும் இருந்தவரும்
வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவளம் பற்றுகிறார். இது யார் சொன்னது? ஏசப்பா டைரக்டா வந்து சொல்றார். நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் சொல்லிட்டு இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அங்க என்ன சொன்னாரு? ஆபிரகாமிட்ட, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அதே தேவன் தான், நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். இந்த அல்பாவும் ஒமேகாவும் இன்னும் 4-5 வசனத்தில் கொடுத்துருக்காரு. ஆதியும் அந்தமும் இதில் கொடுத்துருக்காரு, இன்னும் பின்னால் கொடுத்துருக்காரு. வெளிப்படுத்துகிற விஷயத்தில் சொல்லியிருக்கிறார். இஸ் த பிகினிங் அண்ட் த எண்ட், அல்ஃபா அண்ட் ஒமேகா திருப்பி சொல்லியிருக்கிறார். ஓகே, ஹீஸ் காட். இவர் தான் மாம்சத்தில் வந்து தேவன். ஓகே, இன்னைக்கு அவருடைய நாமம் அவரே சேஞ்ச் பண்ணியிருக்கார். அவரே கான்ஷியஸாக டெசிஷன் எடுத்து சேஞ்ச் பண்ணி டுடே மை நேம் இஸ் ஜீசஸ் அப்படின்னு கொடுத்தார். அந்த நாமத்துக்கு அந்த நாமத்தை தான் அறிவிக்கணும். சுவிசேஷன் சொல்கிறங்கிறது இயேசுவோட நாமம் அறிவிக்கிறது. பாடுபடுறது அவருடைய நாமத்துக்காக பாடுகள் உண்டு. அவர் நாமத்தை அறிவிக்கும் போது அவர் நாமத்துக்காக பாடுகள் உண்டு. அடுத்தது அப்புறம் அவர் நாமம் தான் என்ன பண்ணுது? நித்திய ராஜ்யத்தை சுதந்திர கொடுக்குது. அவருடைய நாமத்தில் தான் எல்லா அற்புதங்களும் நடக்குது, வல்லமைகளும் நடக்குது. அவர் நாமம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அவ்வளோதான். இதுதான் பரலோகத்தோட மேண்டேட். நம்ம இன்னைக்கு நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு பதில் கிடச்சிருக்கு. இந்த பைபிள் டாக்ஸ் அபவுட் நேம் ஆஃப் காட். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இது கொண்டு கொடுத்துடலாம். திஸ் பைபிள் இஸ் ஈக்குவல் டு நேம் ஆஃப் காட். நேம் புதிய ஏற்பாட்டில் வந்துருச்சு, அந்த பேர் வந்துருச்சு. ஜீசஸ் இஸ் த நேம் ஆஃப் காட். எல்லாத்தையும் கடைசியில் இப்போ கூட்டி கடைத்தொகையை பார்த்தீங்கன்னா த பைபிள் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ். முடிஞ்சு போச்சு. ஜீசஸ் பழசெல்லாம் கேன்சல்டு, அவரே தான் ஜீசஸ். அந்த ஜீசஸ் வெளிப்படுறதுக்கு தான் பழைய ஏற்பாட்டிலேருந்து அத்தனை காரியங்கள் நடந்திருக்கு. அவர் வெளிப்படுத்துறதுக்கு தான் வெளிப்பட்டாச்சு. அதுக்கு பிறகு பழசவை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டாம். தட் மீன்ஸ் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் ஒரே ஒரு நாமம் நம்ம எடுக்கலாம், ஜீசஸ். இயேசு, இந்த புக்குக்கு பேர் ஜீசஸ். அப்போ இயேசுங்கிற நாமத்தை விட்டுட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டான். அவ்வளோ அவனுக்கு வந்து கம்ப்ளீட்டாக இடறி போயிட்டான்னு அர்த்தம். அந்த நாமத்தை எவனாவது கேள்வி கேட்டானாலும் இடறி போயிட்டான்னு அர்த்தம். இது சில சமயம் மது வந்து டொம்முன்னு மூஞ்சில் அடிக்க மாதிரி அடிச்சிடுவார். நான் அடிக்க மாட்டேன், அவர் டமார்னு அடிச்சு கொடுப்பாரு. அது போய் கேள்வி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன அப்படின்னு டமார்னு போட்டேன். ஏன்னா அந்த பக்கத்தில் இருந்து வந்தவர். நாமம் பிசாசு அந்த இயேசுங்கிற நாமத்தை மட்டும் தான் கண்டெஸ்ட் பண்ணுவான். பார்த்தீங்க நீங்கள், வேறு எதுவும் கண்டெஸ்ட் பண்ண மாட்டான். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முசோரியில் லெஃப்ட் ரைட் ஏசப்பா குணப்படுத்திக்கிட்டு இருந்தார். என் பேட்ச்மேட் தான் கோர்ஸ் டைரக்டர். அதுக்கு அது சொன்னான், ஏய் உமா, நீ எல்லாம் வியாதி குணப்படுத்தலாம் நல்லா இருக்குது. ஏன்னா அவர் மனைவிக்கே குணமாயிட்டு அர்த்ரைட்டிஸ், நல்லா பண்ணுற, டூ இட், பட் இயேசுங்கிற பேரை மட்டும் சொல்லாத. அவன் நல்ல ஃப்ரெண்டு, இயேசுங்கிற பேரை மட்டும் சொல்லாத, டோன்ட் அட்டர் த நேம் ஆஃப் ஜீசஸ்னா. நல்ல இஸ் குட் ஃப்ரெண்டு தான் அவன். ஆக்சுவலாக என் மேலே அட்வர்ஸ் ரிப்போர்ட் வராதபடி பாதுகாத்துட்டான். பேட்ச்மேட்டு அவன் தான் கோர்ஸ் டைரக்டர், நான் அது கோர்ஸில் ட்ரைனிங்காக இருக்கிறேன். அவர் ஒய்ஃபும் எங்களோட சேர்ந்து ட்ரைனிங் எடுக்கிறேன். அவர் ஷி வாஸ் ஆல்சோ இந்த ஐஎஸ். என்னோட பேட்ச்மேட் தான் அவங்களும். ஸோ அவன் தான் கோர்ஸ் டைரக்டர். ஆனால் ஜாலியாக சொன்னேன், ஏய் மனோஜ், ஏசுங்கிற நாமம் சொல்லணும்னா அதுவே ஒர்க் ஆகாதுடா, நமக்கு அது இட் ஒன்ட் ஒர்க் அன்லெஸ் ஐ இன்வோக் த நேம் ஆஃப் ஜீசஸ். சரி, இப்போ ஒன்றுமே சொல்லலை. ஆமாம், ஹீ ப்ரொடெக்டட். ஏன்னா அவ்வளோ பேருக்கு லெஃப்ட் ரைட் ஏசப்பா அற்புதம் பண்ணார். கேம்பஸில் எங்கே போனாலும் அற்புதம் பண்ணார். கூட்டமாக வருவாங்க, வியாதி குணமாக்கும். இட் பிகேம் அ வைல்டு ஃபயர். அங்கே இட் பிகேம் அ வைல்டு ஃபயர், கேம்பஸுக்குள்ளேயும் வெளியிலையும். ஸோ அவர் சொன்னது, ஃப்ரெண்டு தான் சொன்னார், அந்த ஜீசஸுங்கிற ஏமை சொல்லாமல் நீ பண்ணு. அதான். ஸோ ஜீசஸ்ன்னு பேர் சொன்னாவே கோவப்படுறாங்க. என் கசினோட ஒருத்தரோட வீட்டுக்கு போகிறேன். எப்படி நீங்கள் போனீங்களா? அவர் பண்ணுறாருங்க, யார்? ஜீசஸ். இது வேறையா? ஸோ அவங்க கூட தான் நாங்களாம் சபரிமலைக்கு போயிட்டுருப்போம். யார் உங்களை இப்போ சூப்பராக நடத்துகிறாருங்க அப்படின்னு சொல்கிறேன். யார்? இயேசு தான். இது வேறையா? அப்போது இவங்க இயேசுவை வந்து எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு என்ன தெரிய வருது? இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. பாவம். ஸோ அந்த நாமத்தை நம்ம இவ்வளோ ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கொஸ்டினே வரக்கூடாதுங்க. கன்ஃபியூஸ் வந்து உங்களுக்கு உங்கள் நிம்மதியை கெடுத்துரும். எஸ், உங்களோட வளர்ச்சியை கெடுத்துரும், உங்களோட வல்லமையை கெடுத்துரும். சீரியஸாக நான் சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்க ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் போயிடும், திருப்தியான ஒரு லைஃப் இருக்காது.
இயேசுவோட நாமத்தை நம்பாத ஒரு மனுஷனுக்கு எந்த இடத்துல நீங்கள் திருப்தியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சீரியஸாக சொல்லுங்கள். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நம்ம ஏங்க மற்றவங்கள கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்? இல்லை 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 நான் அவரை சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். பொதுவாக சொல்கிறேன். அதில் இப்போ வந்து இப்போ இல்லை ஐயோ நான் சொல்கிறது எனக்கு கூட இல்லை நாங்களும் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நாங்களும் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்கள பிரேக் பண்ணணுமே தவிர அவங்களுக்கு நீங்கள் ஆர்கியூ பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஃபுல் டே பேசிட்டு தான் இருக்கணும். அவங்களுக்கு ஆர்கியூ பண்ணீங்கன்னா ஒரு ஃபுல் டே நீங்கள் அவங்களுக்கு பேசிட்டு தான் இருக்கணும். ஏன்னா பைபிளை பற்றி பேசணும்னா ஆமாம். அதனால் என்ன பிரதர், நீங்கள் எல்லாம் கம்பிக்கு அந்த பக்கம் நிற்கிற மாதிரி இருக்குது. நிறைய கம்பிகளுக்கு அந்த பக்கம் நிற்கிறீங்க. ஆமாம். ஓகே, இப்போது இது வந்து 2 ways. தேங்க்யூ வெரி மச் பிரதர் மது. இது எப்படி நான் முடிக்கலாம், சம்மரைஸ் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ பார்க்குறாங்க, லைவ்லேயும் பார்க்குறாங்க, இந்த டெப்த் வசனம். ஏன்னா நம்ம ஒரு கேள்வி கேட்டார்னா இட் இஸ் பார்டரிங் ரெபல்லியன். இவர் வந்து அப்படியே என்ன ஆறாரு, கொதிக்கிறார். இல்லை உள்ளுக்குள்ள கொதிக்கிறதுல உனக்கு சாஃப்டாக பதில் வருது. இப்போ இல்லை தப்பு இல்லை. இப்போ நான் வந்து எனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், நான் எப்படி சொல்கிறேன், பாலிஷ்டாக சொல்கிறேன். இஸ் கொஸ்டின் இஸ் பார்டரிங் ரெபல்லியன். அவரோடது ஒரு லெவல்னா 99.9னா 99.8 இவரோடது வருது. இவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா நல்ல வேளை இவர் நம்ம சைடில் இருக்கிறாரு. ஆனால் அப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் பதில் எங்கேருந்து வருது? வசனத்தின் வழியா. ஆமாம், அவங்க எங்களுக்கெல்லாம் பழைய ஏற்பாடு ரொம்ப கிரேட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாமம் அப்படின்னா இங்கே நான் வந்து என்ன பழைய ஏற்பாடு படிக்கிறது கிடையாது. இதை சொன்னால் நம்புகிறாங்களே இல்லையோ. எங்கள் ரிலேட்டிவ் வந்து நான் பழைய ஏற்பாட்டிலேருந்து இன்னும் நெகமியால் வந்துக்கிட்டு இருந்தாங்க 2 நாளைக்கு முன்னால். வேண்டாமா, நீங்கள் வந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து பிரசங்கம் பண்ணுறீங்களா பிரதர், நாங்கள் பார்க்கோம். ஏம்மா நான் பழைய ஏற்பாடே படிக்கிறது கிடையாதுமான்னு. நான் பழைய ஏற்பாடு படிக்கிறது கிடையாது. பழைய ஏற்பாடே ஏதோ 8 வருஷம் 10 வருஷம் முன்னால் படித்தது. பழைய ஏற்பாடு படிக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து புதுசாக இருக்கும். இதை கொஞ்சம் பிடிங்க சொல்லலாம். அதை எப்படிங்க, என் பைபிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் காமிச்சேன். என் பைபிள் வந்து பழைய ஏற்பாடு புதுசாக இருக்கும். அப்படியே பார்த்தாலே தெரியும். அப்படியே கை தொடாத புக்காக தெரியும். எங்கே அழுக்கு இருக்குங்கிறது தெரியும். இந்த பார்த்தீங்கன்னா அழுக்கு வந்து மத்தேயு மார்க்கு லூக்காவில் மட்டும்தான் அழுக்கு இருக்கும். நான் இல்லை பிரதர், நீங்கள் உங்கள் பேர் ஆமாம் ஆமாம். இங்கே பாருங்கள், இங்கே மத்தேயு மார்க்கு லூக்காவில் மட்டும்தான் கருப்பாக இருக்குது. அப்படி பெஸ்ட்டு இந்த கோல்டு கூட அப்படியே இருக்குது. நான் சொன்னேன், ஏம்மா நான் பழைய ஏற்பாடு படிக்கிறது கிடையாது அப்படின்னா. நான் ரெகுலராக படிச்சிருக்கேன், நான் இர்ரெகுலர் அதில் அப்படின்னா. நான் படிக்கிறது கிடையாது, மத்தேயு மார்க்கு லூக்காவை தவிர படிக்கிறது கிடையாது. நானே ஆமாம், நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, நானே மத்தேயு மார்க்கு லூக்காவை மட்டும் தான் படிக்கிறேன். எப்போவாது போய் தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை கொரிந்தியர் படிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு தடவை பிரசங்கம் பண்ண 10 வருஷத்துக்கு முன்னால். இப்போ ரேராக வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு போய் பார்க்குறேன். போகிறது கிடையாது, தேவைன்னா போ. ஆனால் வசனங்கள் டக்குன்னு வரும். வராது, நான் அது போட மாட்டேன், எனக்கு க்ளோஸ்அப் வேண்டாம். ஓகே சார், நான் வசனம் வந்துடும். அது யார் கொடுக்குறா? பரிசுத்த ஆவியானவர் இயேசு கொடுக்குறாரு. ஆமாம், இப்பவும் நம்புங்க. இவ்வளோ உங்களுக்கு பழைய ஏற்பாடுலேருந்து பிரசங்கம் பண்ணுறோன்னா, நான் பைபிள் பழைய ஏற்பாடு படிக்கிறேன்னா படிக்கிறது கிடையாது. பழைய ஏற்பாடு படிக்கிறது கிடையாது. வந்து லைன் போட்டு அப்படி இப்போ ரெகுலராக அந்த ஜோலி கிடையாது. எப்போது ஒரு தடவை கேஷுவலாக ஓகே இது வந்துட்டு இதில் எங்கே அங்கே இருக்குது 43 ஒரு தடவை பார்ப்போம், ஒரு தடவை செக் பண்ணுது, அவ்வளோதானே தவிர ஒன்றும் படிக்கிறது கிடையாது. நான் படிக்கிறது எது படிக்கிறேன்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், இந்த 4 தான். யோவான் முடித்த பிறகு மறுபடியும் எதை எடுப்பேன்? மத்தேயு எடுக்கலாமா, மார்க் எடுக்கலாமா? ஐயா நீங்கள் இது இயேசுவுடைய திட்டம். நீங்கள் மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷனை மகிமைப்படுத்தாதீங்க. இது இயேசுவுடைய திட்டம். இப்போ என்ன, நீங்கள் இப்படி குண்டக்க மண்டக்க நம்ம மதுரை பாஷையில் கேள்வி கேட்கும் பொழுது, பார்டரிங் ரெபல்லியன் கேட்கும் பொழுது அதுக்கு பதில் எப்படி கொடுக்குறோம்? கரெக்டாக நிதானமாக ஒன்றா வசனங்கள். இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கிறது கொஞ்சம் வசனம் தான், பட் மெயின் வசனங்கள் இருக்குது. அவருடைய நாமத்தினாலே அறிவிக்கணும், எல்லாம் நாமந்தான். அப்போ மொத்தமே பைபிளுங்கிறது கடைசியில் வந்துருச்சு ஒரே ஒரு நாமம்,
தேவனுடைய நாமம். இப்போ அந்த நாமம் இயேசு தான். த பைபிள் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ். ஒரு ஒன் வேர்டில் பதில் கொடுனா பைபிள் இஸ் ஈக்குவல் டு ஜீசஸ். இதான். அப்போ இது வெளியில் வரணும் அப்படின்னா உங்களை வச்சு இப்படி கேள்வி கேட்கணும். பரிசேயரை வச்சு கேள்வி கேட்டார், கேள்வி கேட்க வச்சார். அதான் கேள்வி கேட்க வச்சார். அவன் குண்டக்க மட்டக்கு கேள்வி கேட்டான். மனைவியை தள்ளி புருஷனானவன் மனைவியை தள்ளி விடுவது நியாயமோ அப்படின்னு கேட்குறான். வா நீ கேள்வி கேட்டல, உன்னை கேள்வி கேட்க வச்சது நான் தான் போட்டு அதுக்கு பதில் கொடுத்தார். இப்போ அதே மாதிரி கேள்வி கேட்க வச்சு அவர் என்ன கொடுக்குறாரு? வசனத்திலிருந்து பதில் கொடுக்குறாரு. ஏன்னா இன்னைக்கு என்ன இல்லை வசனத்துக்கு பஞ்சம். ஆமோஸ் 11வது அதிகாரத்தில் நினைக்கிறேன் வசனம். பஞ்சம் என்ன இருக்குமா? வசனத்துக்கு பஞ்சம், சத்தியத்துக்கு பஞ்சம் இருக்குன்னு இருக்கிறாரு. அந்த பஞ்சம் அங்கே சொல்லிட்டாரு. நம்ம அங்கே போகவே வேண்டாம். ஆமோஸில் இருக்குது, 10வது அதிகாரத்தில் 11 நினைக்கிறேன் இருக்குது. வசனத்துக்கு பஞ்சம். இன்னைக்கு இயேசுவோட வசனம், அந்த உண்மையான சத்திய வசனம் தெளிக்கப்படுறது இல்லை. அந்த வசனத்தை வச்சு பதில் கொடுக்க மாட்டேங்காங்க. அவர் சொல்லியிருக்கிறார், போதிக்கிறவன் அதில் வசனத்தை போதிக்கிறான். மார்க் 4:14 வசனத்தை விதைக்கிறான். இப்போ இங்கே வசனத்தை வச்சு விதைக்கிறத காமிக்கிறார், ஆவியானவர் காமிக்கிறார். ஆமாம், கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன், கண்ணு பார்வை உள்ளவன் பார்க்க கடவன்கிறாரு. காது தான் பிரச்சனை. கேட்கறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன், பார்த்துக்கோ கேட்டுக்கோ அப்படிங்கிறார், காமிக்கிறார். அப்போ இவர் கேள்வி கேட்க இந்த பதில் வந்திருக்கு. நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, பதில் வந்திருக்கு. வசனத்தின் மூலம் பதில். இதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இது ஓப்பன் ஃபோரம். இதை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு வந்துடுறதில்ல, வருது அதான். ஓகே தானே? இது நம்ம பப்ளிஷ் பண்ணலை, இப்படி வைங்க, அப்படி இருக்கட்டும். ஓகே, ரைட். ஆமாம். ஸோ இதுதான். அதனால் ஆபிரகாம் முருகேசன் பிரதருக்கு எல்லார் சார்பிலையும் நான் என்ன சொல்லிக்கிறேன்? நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நமக்கு இன்றைக்கி வசனம் கிடச்சிருக்கு. இது பதிவாக இருக்குது, ஃபுல் ஹெச்டியில் இருக்குது. எனிபடி கேன் டேக் ஸ்மால் கிளிப்பிங்ஸ் ஆல்சோ. குட். வசனம் விதைக்கப்படணும். அது திட்டம் போட்டிருக்காரு. ஆமாம், ரைட். ஓகே. ஸோ உங்களுடைய டீச்சிங்கில் இவ்வளோ வந்திருக்கு. இயேசுவுடைய நாமம் அதில் தான் வல்லமைன்னு சொன்னீங்க. அதை வச்சு இவ்வளோ டிஸ்கஷனும் நடந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம்.